முதலமைச்சர் ஜெயலலிதாவை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழுவினர் பரிசோதித்து சிகிச்சை அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து அப்பல்லோ மருத்துவமனை பகுதியில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது முதல்வருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது லண்டனிலிருந்து வந்திருந்த டாக்டர் ரிச்சர்ட் பீலே அவருடைய அறிவுரையின்படி தமிழக முதல்வருக்கு ஆன்டிபயோட்டிக் எனக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போன்று முதல்வருடைய உடல்நிலை தொடர்பாக தொடர் கண்காணிப்பிலும் அதே போன்று அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது முதல்வருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக நேற்று முன்தினம் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அப்பல்லோ மருத்துவமனையில் மேற்படி சிகிச்சைக்காக, அதாவது சிகிச்சைக்காக தமிழக முதல்வர் இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தமிழக முதல்வருடைய உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாக தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். லாவண்யா, தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவ குழு பரிசோதித்ததாக கூறப்படுது, அதை பத்தி தகவல் சொல்லுங்க. தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முதல்வருடைய உடல்நிலை தொடர்பாக பல்வேறு கட்டமான அறிக்கைகளை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டு வருகிறது. இதில் மிக முக்கியமாக தமிழக முதல்வருக்கு தொற்று இருக்கும் காரணத்தினால் அதனை சீர் செய்வதற்கான பல்வேறு விதமான சிகிச்சைகள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வழங்கி வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி அதாவது லண்டனை சார்ந்த மருத்துவமனை சார்ந்த டாக்டர் ரிச்சர்ட் பிள்ளை சென்னை தமிழக முதல்வருக்கு சிகிச்சை வழங்கி வருகிறார். அதாவது அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு தமிழக முதல்வருக்கு சிகிச்சை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் 3 மருத்துவர்கள் கொண்ட எய்ம்ஸ் மருத்துவர் குழுவினர் நேற்று சென்னை விரைந்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக டாக்டர் கில்மானி என்ற மயக்கவியல் துறையை சார்ந்த டாக்டர் கில்மானி, அதே போன்று தீவிர சிகிச்சை பிரிவை சார்ந்த டாக்டர் அஞ்சான் திரிகா, அதே போன்று இதய சிகிச்சை அதாவது இருதய சிகிச்சையை துறையை சார்ந்த மருத்துவர் நிதிஷ் நாயக் ஆகிய 3 பேர் நேற்று மாலை சென்னை விரைந்திருக்கிறார்கள். இவர்களும் இங்கு அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு விதமான பரிசோதனைகளை முதல்வருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த பரிசோதனை அடிப்படையில் முதல்வருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவர்கள் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. லாவண்யா, முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து இன்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது பற்றி ஆலோசனை ஏதாவது நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க. முதல்வருடைய உடல்நிலை குறித்து அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான அறிக்கை இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறது. அதாவது சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடுத்த வழக்கில் இது போன்ற ஒரு உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான ஆலோசனை நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் நடைபெற்றது. அதாவது என்ன மாதிரியான அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும், அதாவது தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் அதாவது ஒன்று சேர்த்து அதற்கான ஒரு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதாவது அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். அதே போன்று தமிழக அரசு வழக்கறிஞர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து என்ன மாதிரியான கேள்விகளை உயர்நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது என்றும் அதற்கான அறிக்கைகளை தயார் செய்வது தொடர்பாகவும் பேசினார்கள். அதே போன்று உள்ளாட்சி தேர்தல் ரத்தாகி இருக்கிறது. எனவே இதற்கு மேல்முறையீட்டு மனுவை தமிழக அரசு, அதாவது தேர்தல் ஆணையம், தமிழ் மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது. எனவே இது தொடர்பான ஆலோசனையும் நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் நடைபெற்றது. குறிப்பாக தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து ஒரு தெளிவான அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றம் தரப்பில். அதற்கான ஒரு விளக்கத்தை அளிப்பதற்கான ஒரு கூட்டம் நேற்று நடைபெற்றது. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.